விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்கங்க. இப்போ நீங்க இந்த விருச்சிக ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குதுங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாக சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுமுங்க. இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் நம்மை காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வமுங்க. விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணமுங்க. இந்த விருச்சிக ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. தெரியலன்னா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுமுங்க. அதை மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய விருச்சிக ராசி பலனுக்குள்ள நுழையலாமுங்களா? வணக்கமுங்க விருச்சிக ராசிக்காரர்களே. இந்த வீடியோ சாதாரண ஜோதிட கணிப்பு கிடையாதுங்க. நீங்க கடந்த சில நாட்களா, சிலர் கடந்த சில மாதங்களா மனசுக்குள்ள சுமந்து கொண்டிருக்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. என்னதான் நடக்குது என் வாழ்க்கையில? நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என் விஷயங்கள் எனக்கு எதிராக போகுது. நல்லதா நடக்கும்னு நினைக்கிற நேரத்துல ஏன் திடீர்னு எல்லாமே மாறிடுது அப்படிங்கிற குழப்பம்ங்க. இந்த குழப்பம் சும்மா தோணுனதில்லைங்க. விருச்சிக ராசி நீங்க சாதாரண ராசி கிடையாதுங்க. உங்க வாழ்க்கை எப்போதும் ஆழமாதான் இருக்குமுங்க. மேலே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள போராட்டம், வெளியே அமைதியா இருந்தாலும் மனசுக்குள்ள புயல். சமீப காலமா உங்க மனசு ரொம்பவே சோர்ந்து போயிருக்குமுங்க. யாரிடமும் சொல்ல முடியாத விஷயங்கள், புரிய வைக்க முடியாத வழி, நான் தான் எல்லாத்தையும் தாங்கணுமான்னு தோன்ற அந்த தனிமை, இதெல்லாம் உங்க பலவீனம் கிடையாதுங்க. இது உங்க ராசிக்கே உரிய ஒரு ஆழமான கட்டம்ங்க. கடந்த காலத்தை நினைச்சு பார்த்தா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவு நீங்க எடுத்திருப்பீங்க. இல்லைன்னா எடுக்காம விட்டுருப்பீங்க. அந்த முடிவு உங்க மனசுக்குள்ள இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அந்த நாள் அப்படி செய்திருந்தா இப்படி ஆகி இருக்கும்னு திரும்ப திரும்ப யோசனை. சிலர் வாழ்க்கையில நம்பிக்கை வச்ச ஒருத்தரால காயப்பட்டிருப்பீங்க. அது காதலா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், நட்பா கூட இருக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க காயப்பட்டா வெளியில காட்ட மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த காயம் மெதுவா விஷமா மாறுமுங்க. அந்த விஷம்தான் இப்போ உங்க தூக்கத்தையும் அமைதியும் முடிவெடுக்கிற திறனையும் பாதிச்சிருக்குதுங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியணுங்க. நீங்க தோல்வி அடையல, நீங்க தண்டனையை அனுபவிக்கலைங்க. நீங்க ஒரு ஆழமான மாற்றத்துக்கு தயாராக்கப்படுற நிலையில இருக்கீங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி கட்டம் வராதுங்க. சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை மேலோட்டமா போகுங்க. ஆனா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை எப்போதும் உள்ளுக்குள்ளதான் வேலை செய்யுமுங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்க குணத்தை உடைக்கிறதுக்காக இல்லை, உங்க சக்தியை நினைவூட்டுறதுக்காக. இப்போ உங்களுக்கு யாரும் கைப்பிடிச்சு வழிகாட்ட மாட்டாங்கன்னு தோணலாமுங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க உங்களையே மீண்டும் கண்டுபிடிக்கிற ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க. சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பணம் சம்பந்தப்பட்ட அழுத்தத்தை கொடுத்துருக்குமுங்க. வருமானம் வந்தாலும் நிலைநிறுத்த முடியாத நிலை அல்லது எதிர்பாராத செலவுகள். இதனால மனசுக்குள்ள பயம், இதை சமாளிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி. இன்னும் சிலருக்கு உறவுகள்ல ஒரு சுவர் எழுந்த மாதிரி உணர்வு. பேசினாலும் புரிதல் இல்லை, அருகில் இருந்தாலும் தூரம். இந்த எல்லாமே ஒரே நேரத்துல உங்க மேல விழுந்த மாதிரி தோன்றுமுங்க. ஆனா
இதுக்குள்ள ஒரு ஆழமான காரணம் இருக்குங்க. நீங்க எதுக்காக இவ்வளவு நாள் தாங்கிட்டு இருந்தீங்கன்னு வாழ்க்கை உங்ககிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களே, உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் இப்போ சத்தமா பேச ஆரம்பிச்சிருக்குமுங்க. இதுதான் என் வாழ்க்கையா? நான் இவ்வளவுக்கு தான் தகுதியானவனா? அப்படின்னு அந்த குரலை அடக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா அந்த குரல் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு தள்ள போறதுங்க. நீங்க எப்போதும் மற்றவர்களுக்காக அதிகமா தியாகம் பண்ணுவீங்க. உங்க உணர்ச்சிகளை ஒதுக்கி வைத்து மற்றவர்களோட வலிய முதல்ல பார்த்தவங்க. இப்போ அந்த சமநிலை உடைஞ்சிருக்குதுங்க. உங்க உள்ள இருந்த சக்தி மெதுவா மேலே எழுந்துக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன சிக்னல்களை கவனிங்க. ஒரே மாதிரி கனவுகள் திடீர்னு யாரோ நினைவுக்கு வர்றதுக்கு காரணமே இல்லாம மனசு கனத்து போகுது. இதெல்லாம் சாதாரணம்னு நினைக்காதீங்கங்க. இது உங்க வாழ்க்கை உங்களோட பேசுற மொழிங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல தான் உண்மையான மாற்றத்திற்கு அடித்தளம் போடப்படுமுங்க. இப்போ உங்களுக்கு தோன்ற குழப்பமே நாளைக்கு உங்க தெளிவா மாறப்போகிற இடமுங்க. இத தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நீங்க முடிவுக்கு வரலங்க. நீங்க ஆரம்பத்துக்கு வந்திருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரங்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விசித்திரமான உணர்வு ஓடிக்கிட்டே இருக்குமுங்க. வெளியில எல்லாம் சாதாரணமா போகுற மாதிரி தோணினாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று அமைதியா உடைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி சில நேரம் நீங்க தனியா இருக்கணும்னு நினைப்பீங்க. யாரையும் சந்திக்க மனசு வராதுங்க. அதே நேரத்துல யாராவது என்ன ஆச்சுன்னு கேட்டா சரியான பதில் சொல்ல தெரியாதுங்க. இந்த நிலை ரொம்ப பேருக்கு புரியாத ஒன்றுங்க. ஆனா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு முக்கியமான உள்பயணமுங்க. நீங்க இப்ப வெளியுலகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள திரும்பிக்கிட்டே இருக்கீங்க. கடந்த காலத்துல நீங்க நம்பின சில விஷயங்கள் இப்ப சரியில்லைன்னு தோண ஆரம்பிச்சிருக்குங்க. ஒரு காலத்துல சரின்னு நினைச்ச முடிவு இப்போ கேள்விக்குறியா மாறுமுங்க. ஒருத்தர் மேல வச்ச நம்பிக்கை உள்ளுக்குள்ள சின்ன சந்தேகமா மாறுமுங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தப்பா நினைச்சதால இல்லைங்க. நீங்க வளர்ந்ததாலங்க. வளர்ச்சினா எப்போதும் சந்தோஷம் மட்டும் இல்லைங்க. சில நேரம் அது வலியாதான் வருமுங்க. அந்த வலிய நீங்க தள்ளி வைக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க வலிய எதிர்கொண்டாதான் உண்மையா வலிமையா மாறுவாங்க. இப்போ உங்க மனசு அடிக்கடி பழைய நினைவுகளுக்கு திரும்புமுங்க. சின்ன சம்பவம், சின்ன வார்த்தை, பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் கூட திடீர்னு நினைவுக்கு வருமுங்க. இதெல்லாம் இப்ப எதுக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஒவ்வொரு நினைவும் காரணம் இல்லாம வராதுங்க. நீங்க முழுமையா விடாம விட்ட விஷயங்கள் தான் இப்ப மேலே எழுந்து வருதுங்க. அத மறுபடியும் வாழணும்னு வாழ்க்கை கேட்கலங்க. அத புரிஞ்சுக்கணும் தான் கேக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு விசேஷமான குணம் இருக்குதுங்க. ஒருத்தர் உங்க மனசுக்குள்ள இடம் பிடிச்சா கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பீங்க. அதே நேரத்துல காயம் ஏற்பட்டா அந்த காயத்தை நீங்க சீக்கிரம் மறக்க மாட்டீங்கங்க. வெளியில மன்னிச்ச மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அந்த தடயம் இருக்குமுங்க. இப்போ அந்த தடயங்களே உங்க மனசை கனத்து போடுதுங்க. நான் ஏன் எல்லாத்தையும் தாங்கணும்? என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் வருதுங்க. இது பலவீனம் இல்லைங்க. இது நீங்க உங்களுக்காக முதல்ல கேட்குற கேள்விங்க. சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட மன அழுத்தத்தை கொடுத்துருக்குமுங்க. உழைப்பு இருக்கு, ஆனா அங்கீகாரம் இல்லை. பேசினா தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அமைதியா இருந்தா மதிப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து நான் இங்க இருக்க வேண்டுமான்னு ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள உருவாக்குமுங்க. அதே மாதிரி சிலருக்கு குடும்பத்துல ஒரு மனசுவர், யாரும் யாரோட மனசை திறந்து பேச மாட்டாங்க. எல்லோரும் தங்களுக்குள்ளேயே அடக்கிக்கிட்ட மாதிரி இந்த மனம்தான் ரொம்ப வலிக்குதுங்க. ஆனா விருச்சிக ராசிக்காரங்களே, ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க.
நீங்க இப்போ அனுபவிக்கிற இந்த அழுத்தம் உங்களை உடைக்கிறதுக்காக இல்லைங்க. உங்க உண்மையான எல்லைகளை காட்டுறதுக்காகங்க. நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு தாங்குனீங்க, எவ்வளவு சமாதானம் பண்ணுனீங்க, எவ்வளவு தியாகம் பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியாதுங்க. இப்போ அந்த எல்லாம் கணக்கெடுக்கிற நேரம் வந்திருக்குதுங்க. இந்த கட்டத்துல நீங்க அமைதியா இருந்தாலும் உங்க உள்ளார்ந்த சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குங்க. வெளியில எதுவும் மாறலைன்னு தோன்றினாலும் உள்ளுக்குள்ள பெரிய அலைகள் எழுந்துக்கிட்டே இருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரங்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மெதுவான ஆனா ஆழமான மாற்றம் நடக்கிற மாதிரி உங்களுக்கு உணர்வு வருமுங்க. அதுக்கு பேர் சொல்ல முடியாதுங்க. ஆனா அந்த உணர்வை புறக்கணிக்கவும் முடியாதுங்க. சில நேரம் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அடுத்த நிமிஷமே மனசு கனமா ஆகுமுங்க. இந்த ஏற்ற இறக்கங்கள் உங்களை குழப்பலாமுங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உங்களுக்கே கேள்வி வருமுங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க பழைய நீங்க இல்லைங்க. அதே நேரத்துல முழுசா புதிய நீங்க ஆகவும் இல்லைங்க. இந்த இடைப்பட்ட நிலை தான் ரொம்ப பேருக்கு கஷ்டமானதா இருக்குதுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரே மாதிரி எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஓடுற மாதிரி இருக்குமுங்க. ஒரே விஷயத்த பல கோணத்துல யோசிப்பீங்க. நான் சரியா நடந்தேனா, அவங்க உண்மையா இருந்தாங்களா, என்னோட உணர்ச்சியை நான் தப்பா புரிஞ்சு கேட்டேனா அப்படின்னு இந்த ஓவர் திங்கிங்கே உங்களை சோர்வடைய செய்யுமுங்க. ஆனா இதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் இருக்குதுங்க. நீங்க இனிமேல் மேலோட்டமா எதையும் ஏத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு உண்மை வேணும், ஆழம் வேணும், வெளிப்படையான பதில்கள் போதாது. இந்த குணம்தான் விருச்சிக ராசிக்காரங்களோட அடையாளமுங்க. சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ திடீர்னு பழைய உறவுகள் நினைவுக்கு வருமுங்க. நீங்க தொடர்பே இல்லாம விட்ட ஒருத்தர் அல்லது மனசுக்குள்ள இன்னும் முழுசா விடாத ஒருத்தர். இப்போ இதெல்லாம் எதுக்கு நீங்க நினைக்கலாமுங்க. ஆனா மனசு எப்போதும் காரணம் இல்லாம எதையும் மேலெழுப்பாதுங்க. நீங்க அந்த உறவிலிருந்து என்ன கத்துக்கிட்டீங்க, எதை இழந்தீங்க, எதை இன்னும் உங்க கூட சுமந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே புரிய வைக்கிற முயற்சி தான் இதுங்க. இத வேதனையா மட்டும் பார்க்காதீங்க. இது புரிதலுக்கான ஒரு வாய்ப்புங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு தனிமை தேவைப்படலாமுங்க. அது யாரையும் வெறுக்கிறதால இல்லைங்க. உங்களோட சத்தத்தை கேட்கறதுக்காகங்க. எப்போதும் மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக்கிட்டே இருந்த நீங்க இப்போ கொஞ்சம் நின்று எனக்கு என்ன வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த கேள்வி சுயநலம்னு நினைக்காதீங்க. இது சுயமரியாதையோட ஆரம்பம்ங்க. விருச்சிக ராசிக்காரங்க இதை உணரும் போதுதான் வாழ்க்கை வேற ஒரு ஆழத்துக்கு நகருமுங்க. உங்க உடம்பும் உங்க மனநிலைக்கு இணையாக சில சிக்னல்கள் தரலாமுங்க. சோர்வு, தூக்கம் சரியில்லாம போறது, தனிமையா இருக்கணும்னு தோன்றது, இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ங்க. நீங்க எப்போதும் சக்தி வாய்ந்தவங்கன்னு நினைச்சு உங்களையே அலட்சியம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுற நேரம் வந்திருக்குதுங்க. அந்த ஓய்வு சோம்பேறித்தனம் கிடையாதுங்க. அது உங்க உள்ளார்ந்த சக்தியை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வர்ற ஒரு செயல்முறைங்க. நீங்க இப்போ அனுபவிக்கிற இந்த நிலை உங்களை சின்னதா ஆக்கலைங்க. மாறாக உங்களை உண்மையா ஆக்குதுங்க. நீங்க யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காக உண்மையா இருக்கிற இடத்துக்கு வாழ்க்கை உங்களை மெதுவா தள்ளிக்கிட்டே இருக்குங்க. வெளி உலகம் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கலாமுங்க. ஆனா உங்க உள்ளுக்குள்ள ஒரு பெரிய உண்மை மெதுவா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் தெளிவாக ஆரம்பிச்சிருக்குமுங்க. முன்னாடி சகித்துக்கிட்ட விஷயங்கள் இப்போ அப்படியே சகிக்க முடியாத மாதிரி தோணுமுங்க. யாராவது உங்களை சாதாரணமாக எடுத்துக்கிட்டா கூட உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று உடனே எதிர்வினை காட்டுமுங்க. இது கோபம் மட்டும் இல்லை, இது உங்க எல்லைகளை உணர ஆரம்பிச்சதோடு அடையாளமுங்க. இதுவரை பரவாயில்லைன்னு சொல்லி கடந்து போன இடங்கள்ல இப்போ உங்க மனசு இது சரியில்லைன்னு சொல்றதுங்க. அந்த குரலை அடக்காதீங்க.
உங்க வாழ்க்கையில சில உண்மைகள் மெதுவா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்குமுங்க. ஒருத்தருடைய நடத்தை, வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற உண்மையான நோக்கம் இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியுமுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வெளியே தரலாமுங்க. இவ்வளவு நாள் நான் இதை ஏன் பார்க்கலன்னு வருத்தப்படலாமுங்க. ஆனா இதை உங்க மீது கோபமா மாத்தாதீங்க. நீங்க அப்ப பார்த்த அளவுக்கு தான் பார்த்தீங்க. இப்போ உங்க பார்வை வளர்ந்துருக்குதுங்க. அதுக்கு தான் இப்போ உண்மை தெளிவா தெரியுதுங்க. சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கட்டத்துல உறவுகள்ல ஒரு மாறுதல் வருமுங்க. பேசுற விதம் மாறுமுங்க. பழகுற தூரம் மாறுமுங்க. சிலர் தானாகவே விலகுவாங்க. அதை பார்த்து நீங்க கவலைப்படலாமுங்க. நான் ஏதாவது தப்பா நடந்தேன்னா உங்களுக்கே கேள்வி வருமுங்க. ஆனா ஒவ்வொரு விலகலும் தோல்வி கிடையாதுங்க. சில நேரம் அது பாதுகாப்புங்க. நீங்க இனிமே உங்க ஆற்றலை எல்லாருக்குமே கொடுக்க முடியாத நிலைக்கு வந்திருப்பீங்க. அது தவறு கிடையாதுங்க. அது உங்களோட வளர்ச்சிங்க. இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு புதிய தைரியம் உருவாகுமுங்க. வெளியே பெருசா பேசாதீங்கனாலும் உள்ளுக்குள்ள இதுக்கு மேல நான் இப்படி இருக்க மாட்டேன்னு ஒரு உறுதி. நீங்க எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லணும்னு இல்லைங்க. சில சமயம் அமைதியா எல்லைகளை வைப்பதே பெரிய சக்திங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அமைதியான தைரியம் தான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வருமுங்க. வேலை, தொழில் அல்லது நாளாந்த வாழ்க்கையில கூட நீங்க இனிமேல் உங்க மதிப்பை குறைச்சு பார்க்க மாட்டீங்க. முன்னாடி சரி விடுன்னு சொன்ன இடத்துல இப்போ இது எனக்கு சரியில்லைன்னு மனசுக்குள்ள சொல்ல ஆரம்பிப்பீங்க. இது உடனடி வெளிப்படையான மாற்றமா இருக்கலாமுங்க. ஆனா உள்ளார்ந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த முடிவு தான் அடுத்த காலகட்டங்களுக்கான அடித்தளமுங்க. இப்போ உங்க வாழ்க்கை உங்களை ஒரு முக்கியமான பாடம் கற்றுக் கொடுக்குதுங்க. எல்லாரையும் காப்பாற்ற முடியாதுங்க. எல்லா உறவுகளையும் தாங்கி நடக்க முடியாதுங்க. சில நேரம் உங்களை காப்பாத்திக்கிறது தான் முக்கியமுங்க. இந்த உணர்வு வந்துட்டா நீங்க இனிமே பழைய மாதிரி இருக்க மாட்டீங்க. வெளியில பெரிய சத்தம் இல்லாம உள்ளுக்குள்ள ஒரு வலுவான மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குமுங்க. இப்போ உங்க மனசு ஒரு விசித்திரமான அமைதியையும் ஒரே நேரத்துல ஒரு பதற்றத்தையும் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்குமுங்க. முன்பு மாதிரி எல்லாத்தையும் திருத்தணும், எல்லாரையும் சமாதானப்படுத்தணும்னு ஓடிக்கிட்டு இருக்கிற மனநிலை இப்போ கொஞ்சம் மாறி இருக்குமுங்க. சில விஷயங்களை அப்படியே விடணும்னு தோணுமுங்க. அதே சமயம் நான் இப்படி விட்டுடலாமான்னு ஒரு பயமும் வருமுங்க. இந்த 2 உணர்ச்சிகளுக்கு இடையில தான் நீங்க இப்ப நடக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில சில பழக்கங்கள், சில உறவுகள், சில எண்ணங்கள் இவையெல்லாம் இப்போ உங்களுக்கு சுமையா தோண ஆரம்பிச்சிருக்குமுங்க. ஒரு காலத்துல இதே விஷயங்கள் உங்களுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கலாமுங்க. ஆனா இப்ப அது உங்களை கட்டி போட்ட மாதிரி உணர வைக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம்ங்க. ஏன்னா நீங்க எதை இழுக்கிறீங்க, எதை விடுறீங்கன்னு உங்களுக்கே தெளிவா புரிய ஆரம்பிச்சிருக்குங்க. சில நேரம் நீங்க யாரையாவது நினைச்சு மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுப்பீங்க. இனி நான் இப்படித்தான் இருக்க போறேன். ஆனா அடுத்த நிமிஷமே பழைய பழக்கத்துக்கு திரும்ப முயற்சி வரலாமுங்க. இதை பார்த்து உங்களை நீங்க குறை சொல்லிக்காதீங்க. பழக்கமுடைய நேரம் எடுக்குமுங்க. விருச்சிக ராசிக்காரங்களோட மனசு ஆழமானதுங்க. அதனால மாற்றமும் ஆழமாதான் நடக்குமுங்க. ஆனா நடந்தா முழுமையா நடக்குமுங்க. இந்த கட்டத்துல உங்க மனசு உண்மையா விரும்புற விஷயங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்குமுங்க. வேலையில இருந்தாலும் உறவில் இருந்தாலும் நான் இதுல சந்தோஷமா இருக்கேனான்னு கேள்வி வருமுங்க. இந்த கேள்விதான் உங்களை ஒரு இடத்துல நிறுத்தி யோசிக்க வைக்குமுங்க. முன்னாடி நீங்க இந்த கேள்வியை தவிர்த்திருக்கலாமுங்க. இப்போ தவிர்க்க முடியாத மாதிரி ஆகிடுமுங்க. இதுதான் உங்க உள்ள இருந்த உண்மைங்க, மேலெழுந்து வர அடையாளமுங்க. உங்க வாழ்க்கையில சிலர் இப்போ உங்களை வேற மாதிரி பார்த்து பேச ஆரம்பிக்கலாமுங்க. நீங்க மாறிட்டீங்க, அமைதியா ஆயிட்டீங்க,
தூரமா போயிட்ட மாதிரி உண்மையில நீங்க தூரம் போகலைங்க. நீங்க உங்களுக்குள்ள வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் உங்க இந்த மாற்றம் புரியாதுங்க. சிலருக்கு அது அச்சமா கூட தோன்றலாமுங்க. ஆனா அதுக்காக நீங்க மீண்டும் பழைய உங்கள போல நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ உங்க வாழ்க்கை ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சில விஷயங்கள விட்டுட்டாதான் சில விஷயங்கள் சரியாகுமுங்க. இந்த உணர்வு உங்க மனசுக்குள்ள வந்துட்டே தான் ஒரு பெரிய மாற்றம்ங்க. நீங்க இப்ப எதையும் அவசரமா முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இல்லைங்க. ஆனா உங்க உள்ளுக்குள்ள நான் இனிமே என்னை புறக்கணிக்க மாட்டேன்னு ஒரு உறுதி அமைதியா உருவாகிடுச்சுங்க. இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான சுத்தம் நடக்கிற மாதிரி இருக்குமுங்க. முன்னாடி முக்கியம்னு நினைச்ச விஷயங்கள் இப்ப அவ்வளவு பெருசா தோன்றாதுங்க. அதே நேரத்துல சின்ன விஷயங்கள் கூட மனசை தொடுமுங்க. யாராவது ஒரு வார்த்தை அன்பா பேசினா அது நாள் முழுக்க உங்க மனசுக்குள்ள ஒலிக்குமுங்க. யாராவது அலட்சியமா நடந்துக்கிட்டா அதுவும் ஆழமா பதியுமுங்க. இது உங்க உணர்ச்சிகள் அதிகமாயிட்டதால இல்லைங்க. இது நீங்க உண்மைய உணர ஆரம்பிச்சதாலங்க. சில நேரம் நீங்க யாரிடமும் பேசாம அமைதியா இருப்பீங்க. அதை பார்த்து சிலர் என்ன ஆச்சுன்னு கேட்கலாமுங்க. ஆனா அந்த அமைதி வெறுமை கிடையாதுங்க. அது உங்க மனசுக்குள்ள நடக்கிற மாற்றத்துக்கான இடம்ங்க. நீங்க எப்போதும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைச்சவங்க இப்போ சில கேள்விகளுக்கு பதில் இல்லாம இருக்கலாம்னு ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்களை சோர்விலிருந்து மெதுவா வெளியே கொண்டு வருதுங்க. உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை பத்தி இப்ப நீங்க உண்மையா பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லாருக்கும் இல்ல, உங்களுக்கே இதுல நான் சந்தோஷமா இல்ல, இதுக்கு மேல நான் தாங்க முடியாது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு மனசுக்குள்ள தெளிவா சொல்றீங்க. இந்த உண்மை பேசுற தருணங்கள் தான் உங்க வாழ்க்கையில பெரிய திருப்பங்களை உருவாக்குமுங்க. வெளியில எதுவும் மாறாத மாதிரி தோன்றினாலும் உள்ளுக்குள்ள நீங்க பழைய சுமைகளை கலட்டிக்கிட்டே இருக்கீங்க. சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்துல பழைய பயங்கள் மேலே எழுந்து வரலாமுங்க. தோல்வி பயம், இழப்பு பயம், தனிமை பயம், நான் இதை விட்டுட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமுங்க. ஆனா அந்த பயத்துக்குள்ள ஒரு உண்மை இருக்குதுங்க. நீங்க இப்பதான் உங்களுக்கு முக்கியமானதை பிடிச்சி வைக்க முயற்சி பண்றீங்க. அந்த முயற்சியே உங்களோட பலமுங்க. பயம் வந்துருச்சுன்னு நினைச்சு பின்வாங்காதீங்க. பயம் வர்றதுனால தான் இந்த விஷயம் உங்களுக்கு முக்கியம்னு தெரியுதுங்க. உங்க உடல் மொழியும் இப்ப மாறி இருக்குமுங்க. அதிகமா பேசாம அதிகமா கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. யாரு உண்மையா இருக்காங்க, யாரு முகமூடி போட்டுட்டு இருக்காங்கன்னு உங்க உள்ளுணர்வு சொல்றத நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த உள்ளுணர்வு ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. முன்னாடி நீங்க அதை புறக்கணிச்சிருக்கலாமுங்க. இப்போ அதை கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உள்மாற்றமுங்க. இப்போ நீங்க கத்துக்கிட்ட இல்ல சத்தம் போட்டுக்கிட்டே இல்லைங்க. ஆனா உங்க உள்ளுக்குள்ள ஒரு உறுதி மெதுவா உருவாகுதுங்க. நான் என்னை இழக்க மாட்டேன்னு. இந்த உறுதி வெளியில தெரியாம இருக்கலாமுங்க. ஆனா இதுதான் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற வைக்கிற அடிப்படைங்க. நீங்க இப்போ மெதுவா ஆனா உறுதியா உங்களோட உண்மையான இடத்துக்கு திரும்பிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விசித்திரமான தெளிவு மெதுவா உருவாக ஆரம்பிச்சிருக்குமுங்க. முன்னாடி உங்களை குழப்பின விஷயங்கள் இப்போ அவ்வளவு கனமா தோணாதுங்க. எல்லாத்துக்கும் உடனே பதில் கிடைச்சதுன்னு இல்லைங்க. ஆனா நான் எதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருக்குமுங்க. இந்த புரிதல் தான் உங்களுக்கு உள்ளார்ந்த அமைதியை கொடுக்குதுங்க. எப்போதும் எல்லாத்தையும் சரி செய்யணும்னு ஓடிக்கிட்டு இருந்த மனசு இப்போ கொஞ்சம் நின்று சுவாசிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ திடீர்னு வாழ்க்கையை வேற ஒரு கோணத்துல பார்க்குற மனநிலை வருமுங்க. முன்பு பெருசா தோன்றிய பிரச்சனைகள் இப்போ இதுக்காக இவ்வளவு நாட்கள் நான் இப்படி துன்பப்பட்டேனான்னு தோணுமுங்க. இந்த உணர்வு அலட்சியமோ அக்கறை இல்லாமலோ இல்லைங்க. இது முதிர்ச்சிங்க. நீங்க இப்போ உங்க ஆற்றலை எங்க செலவழிக்கணும்னு தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க.
எல்லா போராட்டமும் உங்க போராட்டம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில சில முடிவுகள் இப்ப வெளியில சொல்லப்படாம இருக்கலாமுங்க. யாரிடமும் பகிராம உங்களுக்குள்ள வைத்திருக்கிற தீர்மானங்கள், இத நான் இப்படித்தான் செய்யப் போறேன்னு ஒரு அமைதியான உறுதிங்க. இந்த உறுதி சத்தமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி அமைதியான முடிவுகள் தான் நீண்ட நாள் நிலைக்குமுங்க. நீங்க இப்ப நாடகம் ஆடல, நீங்க உண்மையா வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த நேரத்துல சிலர் உங்க வாழ்க்கையில இருந்து தானாகவே தூரமா போக ஆரம்பிப்பாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கலாமுங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு நிம்மதி கூட இருக்குமுங்க. நான் இனிமேல் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போக வேண்டியதில்ல. இன்னும் ஒரு சுமை குறைஞ்ச மாதிரி. இந்த மாற்றத்தை குற்ற உணர்ச்சியோட பார்க்காதீங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஏற்ற இடத்துக்கு தான் போகிறாங்க. நீங்க உங்க இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருப்பீங்க. வேலை, பணம் அல்லது எதிர்காலம் பற்றிய பயம் இன்னும் முழுசா போகவில்லைங்க. ஆனா அந்த பயம் இப்போ உங்களை முடக்கலைங்க. முன்னாடி பயம் வந்தா நீங்க நின்று போயிருப்பீங்க. இப்போ பயம் இருந்தாலும் நான் இதை சமாளிப்பேன்னு ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ள உருவாகி இருக்குமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.